Hi friends, welcome to vidissamayal. இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா banana whole wheat cake. ரொம்ப சிம்பிளா பீட்டர் இல்லாம ரொம்ப நேரம் அதை mix பண்ணாம ஈஸியா இந்த கேக்கை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் press பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பனானாவா ஒரு 2 பனானா நான் வச்சிருக்கேன் நான். இப்போ இதோட நான் ஜார்ல ஆட் பண்ண போறது 3/4 கப் வந்து சக்கரை. நீங்க நாட்டு சக்கரை கூட இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அரை கப் வந்து நான் இங்க வந்து sunflower oil எடுத்துர்க்கேன் நான். 1/4 கப் வந்து பால். இப்போ இத நான் மிக்ஸில ஒரு 2 minutes வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்ட இந்த மிக்சரை வந்து நான் ஒரு பவுல்ல ஊத்திக்கிறேன். இப்போ இந்த மிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கோதுமை மாவு நான் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, இதுல நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து சினமன் பவுடர் சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர்லயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து நான் வீட்லயே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சினமன் பவுடரை. நான் அதை இதுல சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வெனிலா எசன்ஸை நீங்க சேர்த்துக்கலாம். பட் பனானாவோட சினமன் வந்து ரொம்ப நல்லா போகும். இதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட். இப்போ இத எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சர் கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இல்ல 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கப் வந்து வால்நட் எடுத்துர்க்கேன் நான். நீங்க வால்நட் இல்ல பாதாம் ரைசன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நட் பிடிக்குதோ நீங்க அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இத நான் வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் லோஃப் டின்ல வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த கேக்கை பண்ணி எடுத்துக்க போறேன். நீங்க வந்து எந்த ட்ரேல வேணா நீங்க இது பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து ஆயில் இல்லனா பட்டர் நீங்க எதை வேணா ஃபுல்லா வந்து இத நீங்க வந்து தடவிட்டு நீங்க இதல யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து பட்டர் ஷீட் இல்ல பார்ச்மென்ட் பேப்பர் இருந்தா கூட நீங்க அதை இது மேல போட்டு அது மேலயே வந்து லைட்டா பட்டரை தடவிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எது இருந்தாலும் போய்டும் உங்களுக்கு. இப்போ இத அவன்ல வச்சு பேக் பண்றதுக்கு ரெடி. இப்போ நீங்க அவன்ல வச்சு பேக் பண்ணல நீங்க வந்து இத வந்து கேஸ் ஸ்டவ்ல கூட வச்சு நீங்க பேக் பண்ணிக்கலாம். நீங்க சாஸ் pan இல்லனா ஏதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி கூட நீங்க அதுல ஃபுல்லா பட்டரோ இல்ல எண்ணெயோ ஃபுல்லா தடவிட்டு இத நீங்க ஊத்திட்டு நல்லா ஒரு ஹெவி பாட்டம்ட் குக்கர் இல்லனா பெரிய குண்டா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அத வந்து ஒரு 8 to 10 minutes வந்து ஃபர்ஸ்ட் மூடி போட்டு அத ஹீட் பண்ணிடுங்க. அதுல வந்து கொஞ்சம் வந்து சால்ட் கீழ போட்டுட்டு அத வந்து ஒரு 8 to 10 minutes வந்து ஹீட் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மோல்டை வந்து நீங்கள் அதுக்குள்ளே வச்சு ஒரு 35 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை வந்து கவர் பண்ணி அதை குக் பண்ணுங்கள். இப்போது நான் இதை வந்து அவனில் வைக்க போகிறேன். அவனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 180 டிகிரியில் நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் 180 டிகிரியில் 30 மினிட்ஸு நான் வந்து இதை அவனில் வச்சு நான் எடுக்க போகிறேன். இது அவனில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நான் வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்து இதை எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போது இது அவனில் எனக்கு பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. எனக்கு நான் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் செட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வந்து மொத்தம் 40 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லாவே வந்திருக்கு கேக்கு. ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.